டே ட்ரீமிங். நீங்கள் ஆஃபீஸ்லேயோ கிளாஸ் ரூம்லேயோ உங்கள் வீட்லேயோ உங்கள் ஐஸ் ஓப்பன் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் மற்றவங்க நினச்சிட்ருப்பாங்க நீங்கள் வந்து அந்த கிளாஸ் ரூமை கவனிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களோட மைண்ட் வந்து வேறு எங்கேயோ இருக்கும். இதுக்கு பேர் தான் டே ட்ரீமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் இருப்பீங்க. அந்த ஃபேண்டசி வேர்ல்டில் உங்களை நீங்கள் தான் வந்து ஹீரோவாக இருப்பீங்க. அந்த நீங்கள் ஹீரோவாக இருக்கிறதுனால பல பேர் வந்து கை தட்டுவாங்க. பல பேர் வந்து உங்களை நீங்கள் அடைஞ்ச சக்ஸஸ்க்கு வந்து உங்களுக்கு கை கொடுத்துட்டு போவாங்க. அந்த வேர்ல்டில் வந்து நீங்கள் பயங்கரமாக இன்வால்வ் ஆகி சம்டைம்ஸ் இது வந்து ஒரு 5-10 மினிட்ஸ்னால் பரவாயில்ல, ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்க சில பேரும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா வெல்கம் டு த ஸ்ட்ரேஞ்ச் வேர்ல்டு. நீங்கள் டே ட்ரீம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நம்மளில் நிறைய பேர் வந்து டே ட்ரீம் பண்ணுவோம். சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்க அந்த மொமெண்ட்டுக்கும் நம்மளோட மைண்டில் இருக்க தாட்டுக்கும் வந்து சம்டைம்ஸ் வந்து கனெக்ஷனே இருக்காது. நம்ம மைண்ட் வந்து வேறு எங்கேயோ இருக்கும். அந்த தாட் வந்து வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். வேறு எங்கேயோ வேறு ஏதோ பற்றி சிந்திச்சிட்ருப்போம். ஆனால் வந்து ஒர்க் பண்ணுறது வேறு ஏதோ பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி டே ட்ரீம் பண்ணுறது வந்து வழக்கமாக எல்லாத்துக்கும் நடக்கிறது உண்டு. இந்த டே ட்ரீம் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட லிமிட்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த டே ட்ரீம்னால் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி அதிகமாகுது. நம்ம ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணுறதுக்கு இந்த டே ட்ரீம் ஹெல்ப் பண்ணுது. இன்ஃபேக்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு பெஸ்ட் ஐடியாலாம் வந்து இந்த டே ட்ரீம்லேருந்து தான் பிகின் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் இந்த டே ட்ரீம் வந்து எப்போ வந்து நம்மளோட ரியாலிட்டி அஃபெக்ட் பண்ணுதோ அப்போ தான் வந்து நமக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ரியான்னு ஒரு குட்டி பொண்ணு வந்து ஒரு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறா. அந்த ஸ்கூலில் வந்து புதுசாக அவள் ஜாயின் பண்ணதுனால, பழைய ஸ்கூல்லேருந்து புது ஸ்கூலில் வந்ததுனால அவளோட ஆக்சென்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா உங்கள் ஆக்சென்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஆக்சென்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அவளை எல்லோரும் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிண்டல்னால் அவள் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகி அவளோட மைண்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறான். அந்த டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டில் வந்து அவள் தான் பயங்கர இம்பார்ட்டண்ட். அவளை வந்து எல்லோரும் பாராட்டுறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டு உருவாக்கி அதில் கொஞ்சம் நேரம் வாழ ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட்டு வந்து இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. ஆனால் ஆஃப்டர் சம் டைம் இந்த டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டில் அவள் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். அதாவது ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஆஃப் டைம் வந்து அந்த வேர்ல்ட்லேயே இருக்கிறா. இதனால் அவளோட ரியாலிட்டியே பாதிக்கப்படுது. இப்போ தான் வந்து ஒரு ரியல் ப்ராப்ளம் வந்து ஆரம்பிக்குது. ரிசர்ச்சர்ஸ் வந்து இந்த டே ட்ரீமிங் வந்து மேல் அடாப்டிவ் டே ட்ரீமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேல் அடாப்டிவ் டே ட்ரீமிங்கில் என்ன ஆகுனா, அந்த டே ட்ரீம் பண்ணுறவங்க நாட் ஜஸ்ட் டே ட்ரீம் பண்ணாமல் அவங்க ஒரு என்டையர் யூனிவர்ஸவே அவங்க மைண்டில் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. டீட்டெயில்டு பர்சனாலிட்டி க்ரியேட் பண்ணுவாங்க. டீட்டெயில்டு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுவாங்க. சில சமயம் வந்து அவங்க கண்டினியூஸாக ஒரே ஸ்டோரியை மறுபடியும் அதிலேயே வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ த ரியல் ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரியஸே உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து ஓட்டிகிட்ருப்பீங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரியஸில் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் இதை வந்து வாட்ச் பண்ணாமல் நீங்கள் அதிலேயே வாழ்ந்துட்டுருக்கிறது தான் இந்த டே ட்ரீம் பண்ணுறதுல முக்கியமான ப்ராப்ளம். அது ரியாலிட்டி கூட க்ராஷ் ஆகும்போது எது ரியாலிட்டி எது டே ட்ரீம் அப்படின்னு தெரியாமல் உங்கள் மைண்ட் வந்து பயங்கர கன்ஃபியூஷனில் போய்டும். இந்த டே ட்ரீம் வந்து ஏன் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, ஏன் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் அனலைஸ் பண்ணும்போது இந்த டே ட்ரீமிங் வந்து ஒரு கோப்பிங் மெக்கானிசம். அதாவது எனக்கு ரியல் வேர்ல்டில் சில இதெல்லாம் கிடைக்கல, என்னை வந்து புல்லி பண்ணுறாங்க, இல்லை வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரமாட்டிக் சுச்சுவேஷன் இருக்குது, என் வாழ்க்கையில் ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்கு, அதுலேருந்து நான் வெளியே வரணும், இல்லை இந்த மாதிரி எனக்கு ஒரு ஜாப் ட்ரீம் ஜாப் ஒன்று இருக்குது, ட்ரீம் கார் ஒன்று இருக்குது, ஆனால் அது கிடைக்கல அப்படின்னு எதெல்லாம் கிடைக்காதது இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த டே ட்ரீமில் பாசிபிளாக இருக்குது. டே ட்ரீமில் அவங்கள அக்செப்ட் பண்ணுற அக்செப்டன்ஸ் கிடைக்குது, ரிலேஷன்ஷிப் கிடைக்குது, அவங்க நினச்ச காரில் போயிட்டு வர முடியுது, அவங்களோட வேர்ல்டை வந்து அவங்களே க்ரியேட் பண்ண முடியுது, அவங்களுக்கு லவ் கிடைக்குது. இந்த மாதிரி டே ட்ரீமில் எதெல்லாம் ரியாலிட்டியில் கிடைக்கலையோ அதெல்லாம் வந்து இவங்களுக்கு டே ட்ரீமில் கிடைக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆனவங்க தான் வந்து டே ட்ரீம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஆனால் இதில் இருக்க ப்ராப்ளம் என்னென்னா, ஹியூமன் பிரெயின்ஸ் வந்து ரிவார்டை பேஸ் பண்ணி இயங்குறது. ஏதாவது ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அட் எண்ட் ஆஃப் த ஹார்ட் ஒர்க்கில் உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிலேருந்து ஒரு பலனோ ஏதோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ வேறு ஏதாவது ஒரு ரிவார்ட் கிடச்சதுன்னா அந்த ரிவார்டு வந்து மறுபடியும் வாங்குறதுக்காக நீங்கள் அந்த ஹார்ட் ஒர்க்கை மறுபடியும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஹியூமன் பிரெயின் வந்து ஒயர் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ரிவார்டு வந்து டே ட்ரீமில் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க்கு மோட்டிவேஷனே ரியல் லைஃப்பில் இல்லாமல் போய்டும். அந்த பர்சன் அடிக்டிவ் அந்த டே ட்ரீமுக்கு அடிக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து சிஇஓ ஆகலாம் ஒரு கம்பெனிக்கு, இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு என்ன கேரக்டர் வேணுமோ அதை வந்து டே ட்ரீமில் எடுக்கலாம். அப்படிங்கும்போது இது வந்து ஒரு டேஞ்சரஸ் ஆன இது. பட் ரியாலிட்டிக்கு நீங்கள் வரும்போது இந்த இதெல்லாம் வந்து ரியல் வேர்ல்டில் நடக்கலை அப்படிங்கும்போது உங்கள் மனசில் ஒரு கில்ட் ஃபார்ம் ஆகும் அந்த டே ட்ரீம் பண்ணுறவங்களுக்கு.
ஸோ இந்த டே ட்ரீமை வந்து எப்படி வந்து ரிசால்வ் பண்ணுறது, எப்படி வந்து இது பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்கள் மைண்டில் வந்து ஒரு ஸ்டோரி போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கீங்களா, இல்லை அந்த ஸ்டோரி வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கொஸ்டின் வந்து உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. அப்படி இந்த ஸ்டோரி வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா நீங்கள் டே ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து ரெக்கவரியும் பாசிபிள். எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து எதனால் டே ட்ரீம் வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியம். யூஸ்வலாக வந்து மியூசிக் வந்து டே ட்ரீம் வந்து ட்ரிகர் பண்ணுவோம். ஸோ காமனானது வந்து மியூசிக் ட்ரிகர் பண்ணும். இல்லாட்டி ரொம்ப நேரம் வந்து நீங்கள் லோன்லியாக ஏதோ ஒரு இடத்துல வந்து தனியாக நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அப்போ டே ட்ரீம் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது உங்கள் ஒர்க்கில் வந்து அடுத்தடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்கை எழுதி வச்சுட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரி டெக்னிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த டே ட்ரீம்லேருந்து நீங்கள் வந்து டே ட்ரீம் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுலேருந்து வந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஸ்பெஷலான மெடிடேஷன் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் இல்லை மெடிடேஷன் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த மெடிடேஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.